19 என்னென்ன செய்யும்னு சொல்லி அல்லாஹ் கொண்டு 5 பாயிண்ட் எழுதி போட்டாச்சு. ஏன்னா நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை அதிகப்படுத்தும், காஃபிர்கள் கேட்பாங்க அல்லாஹ் இதை வச்சு என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த 5 பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லணும். அப்ப ஒரு ஒரு மலக்குகள் தான் அந்த சோதனைன்னு சொன்னா, இப்போ ஒரு நம்பிக்கையாளர் நான் இருக்கேன், எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, மலக்குகள் நரகத்தின் மலக்குகள் வந்து 19 பேரு அப்படின்னு சொன்னவனே, என் சந்தேகம் எல்லாம் போயிருச்சு நான் சொல்லிடுவேனா? அப்படிதான் நீங்க ஒரு கதை சொல்றீங்க. ஆக்சுவலா அவர்களோட எண்ணிக்கைன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஹோல் குரானையும் அல்லாஹ் 19ன்ற நம்பரால கட்டி வச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கொண்டு நாங்க இப்ப அந்த 304 எழுத்துன்னு சொல்லி கேட்டாரு தெரியுமா? 96வது அத்தியாயத்துக்கு இதை வச்சிருக்கிறோம். வாங்க, 285 எழுத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமோட சேர்த்தா அது 304 எழுத்து. இதோ இருக்குது, இப்ப ப்ரொடியூஸ் பண்றோம். முடிஞ்சா இல்லன்னு காட்டுங்க. சரியா? கவுண்ட் பண்ணணும். ஏன்னா சும்மானா சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இது 96வது வகிதான் முதல்ல வந்துச்சு அப்படின்னு ஒரு மேட்டர். அதுக்கு 19ல எவிடன்ஸ் எப்படின்னா, குரான்ல மொத்தம் 114 சூரா இருக்குங்க. குரான்ல மொத்தம் 114 சூரா இருக்கு. இந்த 96வது சூறாவை அல்லாஹ் எந்த இடத்துல, இந்த எக்ரா பிஸ்மின்ற சூறாவை, அலக்குன்ற சூறாவை 96வது இடத்துல வைக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி வைக்கிறாங்கன்னா 114, 113, 112 இப்படி ரிவர்ஸ்ல போனீங்கன்னா கரெக்டா 19 சூறாக்கு பின்னால வைக்கிறாங்க. அது இல்லாம அந்த குரான் அந்த சூறால உள்ள வசனங்கள் மொத்தம் 19. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்து சூரா ஓதணும்னு சொல்றாங்க. அல்ஹம்து சூரா ஓதனா 19 வாட்டி உதறு ஒட்டுது. எப்படி? சைத்தான் கண்டுபிடிச்ச ஆமீன போட்டனால 20 ஆகுதுங்க. அது கரெக்டா 19. அந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்து சூரா ஓதுங்க, உதறு 19 வாட்டி ஒட்டுது. அது இல்லாம இந்த பிஸ்மில்லாஹ்ல உள்ள மிராக்கள் நாங்க காட்டுறோம் அல்லாஹ்வை கொண்டு, நீங்க பாருங்க. அத மாதிரி யாரனால செய்ய முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றாரு இந்த 19 பத்தி சொல்லும் போது, முடிஞ்சா மனித குலத்துக்கு ஒரு சவால் விடுறாரு. அதாவது நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு சவால் விடுறாரு. முடிஞ்சா இத மாதிரி ஒரு சூறா கொண்டு வாடான்னு சொல்லி, முடிஞ்சா ஒரு சூறா வச்சு கொண்டு வா, இல்ல 10 சூறா கொண்டு வான்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு, முடிஞ்சா ஒரு சூறா வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒண்ணும் சொல்லல. என்ன சொல்றாரு? மனிதர்கள் எல்லாரையும் சேர்த்துக்க, உனக்கு தேவையான மனிதர்களை சேர்த்துக்க, எல்லா ஜின்னுகளையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சூறா வச்சு கொண்டு வான்னு சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நடுவுல நடந்த ஒரு செய்தி, சில அதுக்கு நம்ம ப்ரூஃபும் காட்டுவோம். எஸ்டிஜின்ற சைட்ல இருக்குது. அதாவது சூரா லைக் இட் சொல்லி ஒரு கிறிஸ்துவ அரபியர், சூரா லைக் இட் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ அரபியர் ஒரு இந்த அல்லாஹ்வுடைய சவாலுக்கு எதிர் சவாலா ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணி போட்டுட்டாரு வெப்சைட்ல. அரபிலே ஒரு சூறா மாதிரி எழுதி போட்டுட்டாரு. எஸ்டிஜி சைட்டு பேர் எஸ்டிஜிங்க, பாத்துக்கலாம். இல்லன்னா நாங்க தரோம். சரியா? போட்டுட்டாரு. என்ன தெரியுமா? இப்ப இந்த சவாலை உண்மையா ஏத்துக்கணும், அல்லாஹ்வுடைய சவாலு. ஆனா அதுக்கு மாற்றமா என்ன நடந்துச்சுன்னா, பிரஷர் ஓவர். எல்லா அரபு நாட்டுக்காரங்களும் சேர்ந்து நீ அதை எடுத்தே ஆகணும் பிரஷர் பண்ணி எடுத்துட்டாங்க. இது உண்மை. இது பார்த்தா, ஆனா அல்லாஹ்வுடைய சவால் எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்தையும் 19ஆல கட்டி வச்சிருக்காரு. குர்ஆன்ல சூரா 114 19 பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் 19 எழுத்து போடுறாரு. பிஸ்மில்லாவோட அல்ஹம்து சூரா ஓதுனா 19 வாட்டி உதற ஒட்ட வைக்கிறாரு. மேலும் குர்ஆன்ல ஒரு சில வாக்கியம், அதாவது இந்த நினைவூட்டல இந்த குர்ஆன் வந்து முழுமையானதுன்னு சொல்லி 6:19 38 எல்லாம் சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட வாக்கியத்தெல்லாம் 19 எழுத்துல கட்டி வச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் 19 ஒரு விஷயத்துல கட்டி வச்சிருக்காரு. இதாஜா, அதாவது இதாஜான்ற அந்த சூரா 19 வார்த்தை, கரெக்டா 19 வார்த்தையில கட்டியிருக்காரு. இப்படி எல்லாத்தையுமே எதுல 19 இல்ல, எல்லா விஷயத்திலையும் 19 கட்டி வச்சிருக்காரு. மேலும் 9வது அத்தியாயத்துக்கு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இல்லங்க. 9ல பிஸ்மில்லாஹ் இல்ல, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இல்ல. கரெக்டா 19 சூரா தள்ளி 27ல 2 பிஸ்மில்லா போடுறாரு. ஒன்னு ஆரம்பத்துல ஒரு பிஸ்மில்லா வந்துரும், நடுவுல சுலைமான் எழுதின லெட்டர் ஒன்னு வரும். 30வது அத்தியாயம் 30வது வசனம், அந்த இடத்துல 2வது பிஸ்மில்லா ஒன்னு போடுறாரு. இப்படி எல்லா விஷயத்தையுமே ஒரு 19ன்ற ஒரு முத்திரையோட வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னமோ விஷயம் இருக்கு, நம்ம ஒண்ணுனா பார்ப்போம். அதாவது கடந்த ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம பேசிட்டு இருக்க நேரமா சகோதரர்கள் வந்து குர்ஆன் ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. ஆயத்தை ஓதி காமிக்கும் பொழுது
ஒரு வசனத்தை ஒரு சகோதரர் ஓதும்போது ஒரு வசனத்தை விட்டுறாரு. அத வந்து அந்த ஆயத்தே கிடையாதுன்னு சொன்ன மாதிரி வந்து ஒரு கண்டுபிடிச்ச புதுசா டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க, இல்ல இன்வென்ஷன் சொல்லலாம், புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு. ஒரு அவசரமா ஒரு ப்ரோக்ராம் 10 நிமிஷம் ப்ரோக்ராம்ல ஒரு ஆயத்துக்களை படிக்கும்போது ஒரு கவனக்குறை விட்டுறாரு. அதுல அப்படி அவங்க படிச்சு சொன்னதுல ஒன்னும் பெரிய சகோதரர் சொன்ன கருத்துக்கு மாற்றமா ஒன்னும் பெருசா கண்டுபிடிச்சு அவன் சொல்லிடல. அவர் என்ன சொன்னாரோ அதே கருத்து தொடர்ச்சியா தான் வருது. ரெண்டாவது 19 பத்தி திரும்ப 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 அது நான் வந்து நிராகரிச்சு போயிட்டேங்க. 19 இல்ல நிராகரிச்சு போயிட்டேன். ஒண்ணும் இல்ல, கால்குலேட்டர் தேவையில்ல, கம்ப்யூட்டர் ஒண்ணுமே தேவையில்ல, டப்பா எந்த டப்பாவும் தேவையில்லை. ஒரே ஒரு ரஃப் பேப்பர் வாங்கிக்கோங்க, 4 ரூபா கொடுத்தா கிடைக்கும், கூட ஹோல்சேல் கடையில் கிடைக்கும். ஒரு பென்சிலை வாங்கிக்கோங்க, உட்கார்ந்து கூட்டி பாருங்க. அல்லாஹ்வை கொண்டு 3 மாசம் எனக்கு நேரம் கிடைச்சப்பெல்லாம் இரவும் பகலும் கூட்டி பார்த்து அல்லாஹ்வை கொண்டு நான் இது வரைக்கும் நான் ஒரு 7 சூறா முடிச்சிருக்கேன். ஒரு சூறாவிலையும் அவர் சொன்ன மாதிரி முரண்பாடு இல்ல. இது ஒரு சாப்டருக்கு அப்பாற்பட்ட விஷயம். எதுக்காக சொல்றேன் கேட்டீங்கன்னா, எவ்வளவு வெளிப்படையா உள்ள விஷயம், ஈஸியா உள்ள விஷயத்தெல்லாம் சகோதரர்கள் ஒன்னொன்னா வைக்கிறாங்க. பையனா பையனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொருத்தவங்க உச்சரிப்போ ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய பாயிண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி பையனா எவ்வளவோ சூறாக்களை சொல்றாங்க, எத்தனையோ ஆதாரங்கள் சொல்றாங்க, அடிக்கிட்டே போறாங்க. கம்ப்யூட்டர் இருந்து 1000 ஷீட் கொண்டு வந்திருக்கும். நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஆராய்ஞ்சு பாக்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கும். அல்ல அது கொண்டு பையனா ஒரு வார்த்தை அவர் பல்ல பாருங்க, ஒரு வார்த்தை அவங்க எழுத்து இதாகி பார்த்தா பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி அதை பேசிட்டு இருந்தாங்க. வந்து சகோதரர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை காமிச்சு இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் சொல்லுதேன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து வார்த்தைகள்ல தான் அவங்க இலக்கணம் தெரியாது, இலக்கியம் இந்த மாதிரி தான் பேசிருக்காங்க. தவிர இதுல இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு எப்படி இவங்க, அதாவது அந்த எண்ணிக்கைன்னு அந்த ஆயத்துல வருது, எண்ணிக்கை எப்படி எப்படிலாம் அதிகப்படுத்து நீங்க கேட்கறாங்க. அது மலக்க தான் சொல்லுதுன்னு. இன்னொரு விஷயம், அவரு மலக்குன்னு திடீர்னு சொன்னாரு, இல்லன்னாரு, இருக்குதுன்னாருலாம் சொன்னாங்க. அவர் தென்னந்தெளிவா எழுதுறாரு. அது அவரோட டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா 19 மலக்கள் இருக்காங்க, அந்த எண்ணிக்கை வந்து ஒரு சோதனைன்னு சொல்லி இருக்குது. இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் ஒரு கேள்வியும் சொல்லல. இப்ப நம்ம வந்து விஷயத்துக்கு போவோம். சிம்பிள் ஃபேக்ட்ஸுங்க. ஒன்னும் வந்து அரபி தெரியணும், இலக்கணம் தெரியணும். இப்போ வந்து இவங்க வந்து சப்ஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆரம்பத்துல என்ன வெளியில போயிட்டாங்க? ஆரம்பத்திலேயே ஒரே ஒரு வார்த்தை வந்து அஷர் கலிஃபா பயன்படுத்தினாராம். உடனே அவன் பைத்தியக்காரன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால விதிமுறை மீறல் என்ன சொல்லக்கூடாது. அதாவது ஹதீசுகளை புரிந்து கொள்ள முடியாத லட்சக்கணக்கான பெரிய பெரிய கிதா லாரியில டன்னா கொண்டு இறக்குற மாதிரி விஷயம் கிடையாது. கிதாபு குர்ஆன்ல அங்கப்பநாயகத்துல போனா எல்லா கடையிலும் கிடைக்கும், வாங்கி போட்டு நீங்க எண்ணிக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகமானதுன்னா சவுதி கவர்மெண்ட் ஃப்ரீயா இஷ்யூ பண்றாங்க, அதை வாங்கி பாத்துங்க. எவ்வளவு சாதாரண மக்கள் கூட பெரிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் வர வேணாம். அஸ்மாவுல் ரிஜால் புக்கை பார்க்காதவங்க தான் முஸ்லிம் பெரும்பாலும் இருக்காங்க. அந்த மாதிரி மேஜிக் மேட்டர்லாம் கிடையாது, வெரி சிம்பிள் மேட்டர். முதல் வசனம் 19 எழுத்துக்கள் சொல்லியிருக்கோம், அது இல்லன்றதை அவங்க காமிக்கிட்டோம். காமிச்சாங்கன்னா உங்களுக்கு விளங்கி போயிடும். நீங்க போய் வீட்டுல போய் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது என்ன அளவுக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ரெண்டாவது மேட்டர் வரேன். குர்ஆன்ல மொத்தம் 114 சூறாங்க. அதுல ஒண்ணும் பேச முடியல, எழுத்து இலக்கணம் அப்படிலாம் ஒண்ணும் பேச முடியல, ஸ்கிப் ஆயிட்டாங்க. சரி, மாஷா அல்லாஹ். குர்ஆனின் மொத்த பிஸ்மிகள் எத்தனை இருக்குது? 114 பிஸ்மி இருக்குது. அதுல ஒரு பிஸ்மி வந்து 9வது சூறால ஒரு இடத்துல பிஸ்மி வரல. அந்த பிஸ்மி வந்து 9வது சூறால வராத பிஸ்மி 27வது சூறால வருது. 27வது சூறால வருது. 9, 10, 11 எண்ணி பாருங்க. 27வது சூறா, 19வது சூறால கரெக்டா வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அங்க மிஸ் ஆன பிஸ்மில்லா இங்க வருது. அது பரவாயில்ல, 9 + 10 + கூட்டிட்டே வாங்க. 27வது முடிக்கும் பொழுது 342 எண்ணிக்கை வரும். கரெக்டா அந்த சூறாவுல 27வது சூறாவுல 342 வார்த்தைகளுக்கு அப்புறமா அந்த பிஸ்மில்லா இடம் வருது. ரொம்ப 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 சிம்பிள் ஃபேக்ட்ஸ். ஒன்னும் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான் எல்லாமே இருக்குது. ஒண்ணு வந்து இல்லாத ஒண்ணு ஒரு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பூமிங் பண்ற வேலையெல்லாம் கிடையாது. என்ன இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை கொண்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க ஆராய்ச்சி பார்த்தா உங்களுக்கு பெரும் விஷயம் தெரிஞ்சிடும். அடுத்த செஷன்ல விளக்கமா அதாவது அந்த எக்ஸ்ட்ரா பிஸ்மில்லா வந்து 27வது அத்தியாயம் 30வது வசனத்துல அல்லாஹ் வைக்கிறாங்க. என்பது அபத்தம் என்பதற்கு பல சான்றுகளை நாம் இப்போ எடுத்து வைத்திருக்கோம். முதல் சான்று எடுத்திருக்கிறோம், அதை தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதுல சில கேள்விகளை நாங்கள் கேட்டோம், அதற்கு பதில் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல அவங்க அர்த்தமே தவறுதலாக செஞ்சிருக்காங்க. அதாவது 19 வந்து ஈமான் கொண்டவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் சந்தேகத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி வாசகமே இல்லை.
அரபிய சரியாக படித்து அர்த்தம் செய்ய சொல்லுங்க. வலா யர்தாபல்லதீன ஊத்துல் கிதாப வல் முஃமினூன், வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் மூமின்களுக்கும் சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்று இருக்கு. சந்தேகத்தை போக்குவதற்கு இல்லை. எந்த சந்தேகம் வந்தாலும் 19 போய் சொல்லிட்டா அந்த 19 மூலமாக சந்தேகம் தீர்ந்துவிடும் என்ன அந்த வசனத்தில் இல்லை என்பதை அவர்கள் தெரிஞ்சுக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு சகோதரர் அவர் சொன்னார், இந்த 19 என்ற அந்த கட்டமைப்பு எதில் தான் இல்லாமல் இருக்கிறது? எதை எடுத்து பார்த்தாலும் 19 அடங்குது என்றார். முன்னாடியே குழம்பிட்டாங்க. அந்த வார்த்தையில தவறுதலா அவர் சொல்லிட்டாரு. பையினா அப்படிங்கிறதுக்கு தான் பையினாத்துன்னு சொல்லிட்டாரு. பையினா என்பதற்கு என்ன பொருளோ அதே பொருள் தான் பையினாத். ஆனா அதனுடைய பன்மை தான் அது. தெளிவுன்னா அதுக்கு அர்த்தம் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா 52 தடவை வருது. அது 19ஆல் வகுப்படுதா? எதை எடுத்தாலும் ஒரு 19ல வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா எந்த வார்த்தை இருந்தாலும் சொல்லணும், எந்த எழுத்து இருந்தாலும் சொல்லணும், எந்த அத்தியாயத்தில் இருந்தாலும் சொல்லணும், எத்தனை எழுத்துக்களை கூட்டினாலும் சொல்லணும், எத்தனை வார்த்தைகளை கொடுத்தினாலும் சொல்லணும். ஒரு 2 இது வருது அதனால அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட, பையினாங்கிறது வந்து அவன் 19 கரெக்டா இருக்குன்னு பையினாத் ஏன் 19ஆல் வகுப்படவில்லை? ஏன் 52ஆல் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான்? ஏன் 19ஆல் வகுப்படுற மாதிரி ஏன் சொல்லக்கூடாது? பையினாண்டு தெளிவு என்று இருக்குன்னு சொல்லி அது கீழே தான் இருக்குது. அவன் பையினாத்துங்கிறத எங்கள்கிட்ட வழங்கிடுச்சு. அதனால எடுத்து பார்த்தா 52 தடவை அது அல்ஃபால் குரான்ல இருக்கு. அந்த 52 19ஆல் வகுப்படுமா? ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை என்பதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சகோதரர்கள் நம்ம எதிர்பார்த்த கேள்விக்கு நம்ம எதிர்பார்த்த பதில சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அவங்களை கேட்டோம். மொத்தம் இந்த முதல் வகையாக வந்த 96வது சூறாவில் 304 எழுத்துக்கள் இருக்கிறது அப்படின்னீங்கள, அதை எண்ணி காட்டுங்கள் அப்படின்னோம். எண்ணி காட்டுங்கள் எண்ணி காட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எண்ணி வச்சிருக்கோம் பாருங்க சொல்லி தந்துட்டாங்க. இதுல நல்லா க்ளோசப்ல பாருங்க. பாருங்க, அதுல அவர் தலைவர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, முதலாவதாக இறங்கிய வகி என்னது 96வது வசனத்தில் 285 எழுத்துக்கள் இருக்குன்னு எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு சொல்றாரு. இந்த புத்தகத்துல 285 எழுதிருக்குங்கிறார். இப்ப அவங்க சொல்றாங்க அந்த 19 வித்தியாசத்துக்கு பிஸ்மில்லாஹ் சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லி கணக்கு தந்துட்டாங்க. சரியா? ஒரே ஆள் தான் எழுதினாரு. இந்த சூத்திர முரண்படுறாரு. இந்த ரெண்டுக்கு முரண்பாடு என்ன காரணம்னா இவங்க சொல்லிட்டாங்க பிஸ்மில்லாஹ் சேர்த்துக்கன்றாங்க. 285 வருதுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அதே நூலுடைய முதல் பிரதி, ஆரம்பத்தில் போட்ட பிரதி, அதே நூலுடைய அதே தான் போட்டிருக்காரு. அதே நம்பர் தான் போட்டிருக்காரு. 285 தடவை வருதுன்னு அவனோட முரண்பாட்டை காட்டுவதற்காக நாங்க வேணும்னு தான் கேட்டோம். இது 285 தடவை போட்டிருக்காரா? அந்த பேப்பருங்க, அவங்க தந்த பேப்பர் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. அவங்க தந்த காப்பி இது, இப்ப அவங்க தந்தாங்களே அந்த பிறவி இது, அதே பேஜ் தான் 18, எல்லாம் அதே பக்கம் தான். இது புது எடிஷன், பழைய எடிஷன். சரியா? இதுல 2வது பேஜ் திருப்புங்க. இந்த பேஜ் அங்க திரும்பி பாருங்க. இதுல போட்டிருக்காரு காதிபத்தன் ஒரு வார்த்தை. காதிபத்தன் அது எழுதுங்க. காதிபத்தன் ஒரு வார்த்தை. அதுக்கு இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு எழுதிருக்காரு? சத்தமா சொல்லுங்க. 4 எழுத்து 4 எழுத்துன்னு எழுதிருக்காரு. கிட்ட காட்டுங்க.